அன்பர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் ஒவ்வொரு வருஷமும் இந்த சர்வதேச யோகா தினத்தை நாம் ஞானகுரு தபோவனம் சார்ப சிறப்பாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் பார்த்தோன்னா 10வது சர்வதேச யோகா தினம் நம்ம 21ஆம் தேதி ஜூன் மாதம் வருதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம ஞானகுரு தபோவனம் சார்பாக 16ஆம் தேதி, அதாவது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 to 9 நம்முடைய தொட்டியப்பாளையம், சென்னிமலை ரோடு, தொட்டியப்பாளையம் ஆர்எஸ் அங்கே அமைஞ்சிருக்கக்கூடிய ஞானகுரு தபோவனத்தில் காலையில் 7 to 9 சர்வதேச யோகா தினத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஆக தியான வழி அன்பர்கள், ஆக யோகா ஆசிரியர்கள் நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க. ஆக எல்லா மக்களும் பயன்பெறணுங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு நாம் ஏற்படுத்துகிறோம். அதனால் நாம் வெறும் யோக பயிற்சிகள் நம்ம சொல்லிக் கொடுக்குறதில்ல, தியானத்தோடு இணைந்த யோக பயிற்சிகள் தான் உங்களுடைய மனதை தூய்மைப்படுத்தும். மன தூய்மை தான் உடம்பினுடைய ஆரோக்கியம். அதனால் மனசை நாம் எப்பொழுதுமே ஒரு பியூரிட்டியாக நாம் வச்சுக்கிட்டோம்னா, ஆக புனிதமான உணர்வோட, சமமான உணர்வோடு நம்ம வச்சுருக்கும்போது, ஆக நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டாலுமே அது பூர்ணமாக நமக்குள்ளே ரத்தங்களாக மாறி, ஆக நம்ம உடம்பையும் ஆரோக்கியப்படுத்தி, மென்மேலும் மனசையும் ஆரோக்கியப்படுத்தி, நம்முடைய உயிராத்மாவையும் உயர்ந்த நிலைக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய மெய்ஞானிகள் கொடுத்த இந்த தியான யோக பயிற்சிகளை நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம். ஆக ஜூன் 16ஆம் தேதி காலையில் 7 to 9 நடக்கக்கூடிய இந்த சர்வதேச யோகா தினத்தில் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு, குருவினுடைய அருளும் மகரிஷினுடைய அருளும் உங்களுக்கு எல்லாரும் கிடச்சி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற எல்லோரையும் அன்போடு அழைக்கிறேன். வாங்க.